Go. Good morning to everyone who present here. Create pathway for sustainable development. நீடித்த வளர்ச்சிக்கான பாதைகளை உருவாக்குதல். Definition: Sustainable development is a concept that promotes meeting the needs of the present without compromising the ability of future generations to meet their own needs. Sustainable development has three components such as environment, economic, society, equality. Our team is going to explain about environment. Sustainable development is important for the environment because it protects natural resources, economic growth with nature, environmental protection and social equity. About environmental pollution, we can prevent environmental pollution by we have lot of that's four. One is water, air, noise and another component. இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறது பார்த்தா வாட்டர் பியூரிஃபிகேஷன். வாட்டரை எப்படி பியூரிஃபை பண்ண போறோம் அப்படின்றதுக்காக வாட்டர் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஒன். எல்லாருக்குமே வாட்டர்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன். அது எப்படி வந்து பொல்யூட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம போடுற பிளாஸ்டிக்ஸ் மூலமாகவும் இல்லைன்னா ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வர கழிவுகளை அந்த வாட்டர்லேயோ ரிவர்ஸ்லேயோ விடுறதுனால இந்த வாட்டர் வந்து பொல்யூட் ஆகுது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணணும். அப்போ தான் வந்து வாட்டர் பொல்யூட் ஆகாமல் நம்ம பார்த்துக்க முடியும். வாட்டர்ன்றது எல்லாருக்குமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயன்றதுனால இங்கே வாட்டரை வேஸ்ட் பண்ணுறது மூலமாகவோ இல்லை எந்த ஒரு இதுவாகனாலும் இருக்கட்டும் வாட்டர் வந்து பொல்யூட் பண்ணாமல் இருங்க. வாட்டரை வந்து ப்ரிவென்ட் பண்ணுங்க. தென் ஹவு டு ப்ரிவென்ட் சாயில். சாயில் வந்து இப்போ எந்தெந்த இடத்துலலாம் வந்து பொல்யூட் ஆகுது அப்படின்னு பார்த்தா எல்லா இடத்துலையும் வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து சாயில் வந்து பொல்யூட் ஆகிட்டு இருக்குது. ஸோ சாயில் வந்து பொல்யூட் ஆகுது மூலமாக நம்ம பேக் போன் ஆஃப் இந்தியா வந்து நம்ம எதை சொல்லணும்னா அக்ரிகல்ச்சர். அந்த அக்ரிகல்ச்சர் முழுசாக வந்து அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அக்ரிகல்ச்சரே இல்லைன்னா நம்ம இந்தியன் எக்கானமி மொத்தமாக ட்ராப் ஆகிடும். ஸோ வி வாண்ட் டு ப்ரிவென்ட் த சாயில் எரோஷன். சாயில் எரோஷன் வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ண முடியும்னா நிறைய பிளான்ஸ் நடக்குது, ட்ரீஸ் நடக்குது. ஸோ சாயிலை நல்லா ப்ரிவென்ட் பண்ண முடியும். சாயில் ப்ரிவென்ஷனை தடுக்கிறதுக்கு ஒரு வழி எலக்ட்ரோலிசிஸ். நம்ம விவசாயம் பண்ணி மண்ணில் இருக்க சத்துக்கள் குறைஞ்சிருக்கு. ஆனால் அந்த சத்துக்கள் 3 அடி கீழே அதே அளவில் தான் இருக்கும். நம்ம அந்த அளவு தோண்டி மேலே கொண்டு வர முடியாது. அதுக்கு ஒரே வழி எலக்ட்ரோலிசிஸ். ஒரு 3 அடி தண்ணியை நம்ம தேக்கி வச்சு 3 நாள் தேக்கி வச்சுட்டு அதில் நம்ம 12 வாட்ஸ் எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணோம்னா அந்த கீழே இருக்கிற சத்துக்கள் மேலே வரும். நம்ம எலக்ட்ரோலிசிஸ்க்கு முன்னாடி இருக்கிற சாயில் சத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா இதை விட இது அதிகமாக இருக்கும். இதனால் நம்ம அக்ரிகல்ச்சர் வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.